சத்யான்ற இந்த பொண்ணு ரத்த காயத்தோட அழுதுட்டு அவ அம்மா வீட்டுக்கு வந்து டெய்லி என் ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு கெட்ட வார்த்தையில திட்டி அடிச்சு குடும்பப்படுத்திட்டே இருக்காங்க. இனிமேல் என்னால அவர் கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லி சத்யா அவ அம்மா கிட்ட அழுறா. அவ அம்மாவும் அப்பாவும் இப்படிதான் டெய்லி குடிச்சிட்டு என்னை போட்டு அடிச்சுட்டு தான் இருப்பாங்க. நான் அவர் கூட சேர்ந்து வாழலையா, போக போக எல்லாமே பழகி போயிரும்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல கடைக்கார அவங்க வீட்டுக்கு வந்து கடன் வாங்கினா 5 லட்சத்தை எப்ப திருப்பி தருவீங்கன்னு சொல்லி வீட்டுக்கு வெளியே இருந்தே கத்திட்டு இருக்கான். அப்பதான் சத்யாக்கு தெரிய வருது வரதட்சணையா 5 லட்சத்தை அவங்க அம்மா சத்யாக்கு தெரியாம மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுத்திருக்காங்கன்னு. இதை கேட்டதும் சத்யா கொஞ்சம் கூட யோசிக்காம அவ தாலி செயினை கழட்டி கொடுத்து இனிமேல் வீட்டு முன்னாடி வந்து கத்திர வேலை வச்சுக்காதீங்கன்னு சொல்லி திட்டி விட்டுறா. கொஞ்ச வாரத்துல சத்யா ஏதாச்சும் வேலை கிடைக்குமான்னு ஒரு கம்பெனியா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஒரு கம்பெனில 10,000 தரேன்னு சொல்றாங்க. சத்யா எனக்கு 10,000 எல்லாம் பத்தாதுன்னு சொல்லி அந்த கம்பெனி வேணான்னு கிளம்பிரா. அடுத்த கம்பெனில எங்க ஆபீஸ்ல உங்களுக்கு லீவே கிடையாது, மாசம் 15,000 தரும், இதெல்லாம் ஓகே, நீங்க கம்பெனிக்கு வாங்கன்னு சொல்றாங்க. இன்னொருத்தன் 50,000 கொடுத்தா நான் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி காசு கேட்கறான். இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது சத்யா மயக்க போட்டு கீழே விழுந்துறா. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சத்யாவுடைய ஹஸ்பண்ட் அவ வீட்டுக்கு வந்து சத்யாவுடைய வீடுன்னு கூட பார்க்காம அவளை போட்டு அடிக்க வரான். ஆனா சத்யா இனிமேல் என்னால உன் கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லி ரொம்ப தைரியமா திமிரா அவ ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிரா.